ஏலியன் இனத்தை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கொடூரமான ஜந்துவை உருவாக்குறாரு. அதனால அவங்க இனத்தையே சேர்ந்த ஒரு நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கிட்ட எதுக்கு இந்த ஜந்துவை உருவாக்கணும்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவரு இன்னும் பயங்கரமான ஜந்துக்கள் கிட்ட எல்லாம் போராடுறதுக்காக தான் இந்த ஜந்துவை நான் உருவாக்குனேன். இந்த ஜந்துவை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அழிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இதோடைய புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்ல. என்னையே ஒரு தடவை செஸ்ல தோக்கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாரு. அப்படின்னு அதையே விசாரிப்போம்னு சொல்லிட்டு உன்னால எங்களுக்கு என்ன பயன்னு சொல்லிட்டு நீதிபதி அந்த ஜந்து கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அது அதோடைய 4 கையையும் கட்டிக்கிட்டு அமைதியா பதில் சொல்லணும்னு பார்த்தா வாயை திறந்து அப்படியே ஆக்ரோஷமா கத்துது. அதை பார்த்து மத்த ஏலியன்கள் எல்லாம் பயங்கரமா பயந்து போயிடுதுங்க. அதனால கோவப்பட்ட நீதிபதி என்ன பண்றாங்கன்னா, இனிமே உனக்கு ஆயுள் தண்டனை தான் சொல்லிட்டு அதை பாதாள அறையில அடைச்சு வைக்கிறாங்க. அங்க அதோடைய தலை மட்டும் தான் வெளியில தெரியுது. அங்க ஏதாவது தப்பு பண்ணா உன்னுடைய டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிற கன் எல்லாம் இங்க இருக்குது, அதை உன்னை போட்டு பயங்கரமா ஷூட் பண்ணிடும்னு சொல்லிட்டு மிரட்ட வேற செய்யறாங்க. ஆனா அந்த ஜந்து அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அதோடைய எச்சியை உழுவ விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. அது அந்த துப்பாக்கி குறி வைக்கும் போது அங்க இருக்கிற காவலாளி மூஞ்சிலேயே அந்த எச்சியை துப்பிடுது. அதனால அந்த டிஎன்ஏ துப்பாக்கி கன்ஃபியூஸ் ஆகி அந்த காவலாளியை போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த கேப்பை பயன்படுத்தி 626ங்கிற இந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா, அங்க இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுது. பின்னாலேயே மற்ற ஏலியன்கள்லாம் அதை துரத்திக்கிட்டு வந்தாலும் அது அந்த ஷிப்ல இருக்கிற பூஸ்டர் பட்டனை அழுத்தி 1000 கிலோமீட்டர்கள் தூரத்துல இருக்கிற நம்ம பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிருது. பூமியில வந்து விழுந்த அடுத்த செகண்டே நம்ம 626 கழுத்துல இருக்கிற காலர்ல அப்படியே ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்ல அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஞ்ஞானி அதோடைய காலர் டிவைஸை கட்டுப்படுத்தக்கூடிய ரிமோட்ல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம 626 என்ன பண்ணுதுன்னா பயங்கர வெறியில அந்த காலரையே அப்படியே உடைச்சு தூக்கி போட்டுருது. அப்ப அந்த இடத்துல ஒரு மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்கிற ஒரு கேக் பீஸ பார்த்துட்டு பயங்கர ஆசையா ஓடி வந்து அங்க இருந்து எல்லாரையுமே பயமுறுத்திட்டு ஜாலியா போய் அங்க இருந்து கேக் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. கேக்க சாப்பிட்டுட்டு நடு ரோட்ல போய் நின்னுகிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வேற வந்து அது மேல மோதி அதுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. நல்ல வேலையா அது சாகல. அதனால நம்ம 626 தூக்கிட்டு போய் நாய்கள் காப்பகத்துல விட்டுறாங்க. கண்முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நிறைய நாய்கள்லாம் இருக்குது. நம்மால பார்த்துட்டு இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்றதுனால எல்லா நாய்களும் இவனை பார்த்துட்டு பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதனால நம்மால இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் அடைச்சு வச்சிருந்த குண்டையே அப்படியே உடைச்சிட்டு வெளியில வந்துடுறான். வந்துட்டு அந்த இடத்துலயே ஒரு கேக் பீஸ பார்த்துட்டு ஓடி போய் ஆசையோட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஏலியன் விஞ்ஞானியும் அவர் கூட இருந்தவங்களும் அவன் மேல மயக்க ஊசியை போட்டு அவனை பிடிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்மால என்ன பண்றான்னா, அங்க இருந்து ஒரு தட்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஷூட்டிங்ல இருந்தெல்லாம் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுறான். கடைசியில என்ன ஆகுதுன்னா, லைலோங்கிற ஒரு குட்டி பொண்ணு அந்த நாய்கள் காப்பகத்துக்கு வந்து நம்ம 626 பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு அது அங்க இருந்து உடனே தத்தெடுத்துட்டு போயிடுறா. அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஒரு சின்ன காரை ஓட்டிக்கிட்டு வருவா. அதை பார்த்து நம்ம 626 அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அது போய் அந்த கார்ல ஏறி உட்காந்துக்குது. கூடவே நம்ம லைலவும் ஏறி போய் உட்காந்துப்பா. உடனே அது கனெக்ஷன் எல்லாம் மாத்தி கொடுத்து அந்த காரை பயங்கர வேகமா ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிருது.